செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பெண் குழந்தையின் ஸ்கூல் ஃபீஸுக்கு நிதி உதவி விண்ணப்பங்கள் வரவேற்பு. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பில் 70% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் சிங்கிள் சைல்டாக இருக்கும் மாணவிகளுக்கு 11 மற்றும் 12ஆம் வகுப்பு முடிக்கும் வரை மாதத்திற்கு ரூபாய் 1000 நிதியுதவி வழங்கப்படுகிறது. இதனை பெற பெற்றோரின் ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு மேல் இருக்கக்கூடாது. விருப்பமுள்ளவர்கள் www.cbse.government.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். நாளை அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் முக்கிய அறிவிப்பு. கனமழை காரணமாக இன்று 17 மாவட்டங்களில் பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டன. இதனிடையே பருவமழையொட்டி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து பள்ளிகளுக்கும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி பள்ளி வளாக கட்டிடங்களின் உறுதித்தன்மை ஆய்வு செய்து பள்ளி வளாகத்தில் உள்ள தேவையற்ற செடி கொடிகளை அகற்றுவது உள்ளிட்ட பணிகள் நாளை நடைபெற உள்ளன. இதனை கண்காணிக்க அனைத்து HMகளுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளன. நாட்டிலேயே தமிழகத்தில் அதிக MBBS இடங்கள். இந்தியாவில் MBBS இடங்களின் எண்ணிக்கை 1,37,600 உயர்ந்துள்ளது. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 73,302 இடங்களும் தனியாரில் 64,300 இடங்களும் உள்ளன. அதிகபட்சமாக தமிழகத்தில் 11,825 மருத்துவ இடங்கள் உள்ளன. அடுத்தடுத்த இடங்களில் கர்நாடகா 11,695, உத்தரப்பிரதேஷ் 11,250 என இருக்கின்றன. இந்த மருத்துவ இடங்களின் அதிகரிப்பால் 1000 பேருக்கு ஒரு டாக்டர் என்ற WHO பரிந்துரைத்த நிலையை வேகமாக அடைய உதவும் என நம்பப்படுகிறது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி போது மத்திய அரசு பணி. மத்திய பாதுகாப்பு துறையின் கீழ் உள்ள பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷனில் காலியாக உள்ள 542 மெக்கானிக் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. குரூப் 4 தேர்வு முடிவுகள் வெளியானது. ஜூலை 12 நடைபெற்ற குரூப் 4 தேர்வுக்கான முடிவுகள் வெளியாகியுள்ளன. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட 4662 பணியிடங்களுக்கு TNPSC நடத்திய தேர்வு முடிவுகள் ஆன்லைனில் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.tnpsc.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.